ஷாருக் கான், பிரிட்னி ஸ்பியர்ஸ், டைகர் வுட்ஸ், மைக்கேல் ஜார்டன், ஜான் பொன்ஜோவி, எல்டன் ஜான், டான் சீடல். அன்பர்களே, நான் சொன்ன இந்த பெயர்களுக்கெல்லாம் இதுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த விடை உங்களுக்கே தெரிய வரும். ஹாய் எவரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். அன்பர்களே, நான் சொன்ன இந்த பெயர்களுக்கெல்லாம் இதுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. ஒன்றாவது பணம், இரண்டாவது புகழ், மூன்றாவது செல்வாக்கு, நான்காவது ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்றால் அதுதான் பெயர் எண் 42. தி மோஸ்ட் பவர்ஃபுல் எண் நம்பர் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த எண் 42 கண்டிப்பாக இடம் பிடித்துவிடும். இந்த எண்ணுக்கு மிக சக்தியும் அற்புத பலமும் நல்ல ஒரு அருமையான பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக உங்களை எளிதில் வந்து சேரும். நான் பார்த்து வியந்து போன ஒரு எண், மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு எண், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எண், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றம் பண்ணி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் தான் இந்த எண் 42. ஒரு மனிதன் இந்த எண் 42 பெயராக அமைத்து கொண்டு விட்டால் அவரோட குறுகிய காலத்தில் நல்ல பணம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, வசதி கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும். இது அற்புதம். இந்த எண் 42க்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு ஒரு பலமான பலன்கள் உண்டு. அதாவது 4 என்ற பலமான ராகுவும் 2 என்ற பலமான சந்திரனும் இரண்டும் ஒன்று சேர்ந்து சுக்கிரனாக உருமாறி ஒரு அற்புத பலன்கள், அதாவது நல்ல ஒரு பணம், செல்வ செழிப்பு, லக்ஸரியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தி, வலிமை இந்த எண் 42க்கு கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, கூட்டு எண், கைரேகை அமைப்புகள் இதெல்லாம் நான் பார்த்த பிறகு இந்த எண் 42 பொருத்தமாக இருந்தால் அவங்களுக்கு பெயராக நான் மாற்றம் பண்ணி விட்டால் கண்டிப்பாக அந்த நபரை மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று நான் கூறுவேன். ஏனென்றால் இந்த எண் 42 பெயராக அமைத்து விட்டால் கண்டிப்பாக நல்ல பணமும், செல்வ செழிப்பு, நல்ல ஒரு லக்ஸரி வாழ்க்கை, ஆரோக்கியம், நல்ல ஒரு தொழில் வளம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அந்த நபருக்கு வந்து சேரும். நான் இந்த எண் 42 பல நபருக்கு பெயராக மாற்றம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பல முன்னேற்றங்கள் நடந்த அந்த அனுபவங்கள் நான் பார்த்துள்ளேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், வாழ்க்கையே அடிமட்டத்தில் இருந்தாலும் இந்த எண் 42 ஒரு மனிதனுக்கு கரெக்டாக பொருந்தி பெயராக அமைத்து விட்டால் கண்டிப்பாக இவளுக்கு செல்வங்கள் வந்து சேர்ந்து செல்வந்தராக அவரை உருவாக்கி மாற்றம் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சக்தியும் வலிமை இந்த எண் 42க்கு உண்டு. இது அற்புதம். ஒரு காந்தத்தை போல இந்த எண் 42 செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் வலிமையும் கண்டிப்பாக உண்டு. பொன்னும் பொருளும் கண்டிப்பாக இந்த நபருக்கு சேர்ந்துவிடும். இந்த எண் 42 முறையாக பயன்படுத்தும் போது பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டு பண உதவிகளும் தொழில் உதவிகளும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துவிடும். இந்த எண் 42 ஒரு பெயரில் பலம் பெற்று விட்டால் கேட்காமலே பணமும் புகழும் பதவியும் தானாக தேடி வரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஊதாரித்தனமாக இருந்தால் அல்லது செலவாளியாக இருந்தால் இந்த எண் 42 பெயரில் அமைத்து விட்டால் அந்த நபருக்கு சேமிக்கக்கூடிய திறன் உருவாகி பணமும் பொருளும் கண்டிப்பாக அந்த நபருக்கு சேர்ந்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 42 ஒரு பெயரில் மட்டும் அல்ல, ஒரு தொழிலில், தொழில் பெயரில் அல்லது ஒரு வீட்டு எண்ணில் 42 அமைத்து விட்டால் தொழிலில் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே சமயத்தில் வீட்டு எண் 42ஆக இருந்தால் நல்ல அற்புத பலன்கள், வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சுபிட்சம் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு பண லாபமும் வீட்டில் வந்து சேரும். இந்த எண் 42 எல்லாம் பிறந்த தேதி எண்காரர்களுக்கு பொருந்துமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் மட்டுமே இந்த எண் 42 பொருத்தமாக இருக்கும் போது அற்புதமான பலன் கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்துவிடும்.
எண் 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த அன்பர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 3 வந்தால் இந்த எண் 42 கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி விட்டால் துன்பங்களும் துயரங்களும் கண்டிப்பாக வந்து சேரும். கவனம். உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த எண் 42ஐ பயன்படுத்தும் போது கிரீன் கலர், அதாவது பச்சை வண்ணத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டால் இன்னும் இந்த எண்ணுக்கு ஒரு சக்தியும் பலமும் உருவாகி நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எண் 42க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துவிடும். அதே சமயத்தில் எல்லோ கலர், அதாவது மஞ்சள் வர்ணம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி விட்டால் நல்ல பலன்கள் நம்மளுக்கு கொடுக்காது. கவனம். நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டமான கலர் வீட்டு கலராக இருக்கலாம், அலுவலக கலராக இருக்கலாம், அல்லது வாகன கலராக இருக்கலாம், அல்லது நீங்கள் அடிக்கக்கூடிய நேம் கார்டு. இந்த பச்சை வர்ணம் நீங்கள் பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுத்துவிடும். முயர்ந்து பாருங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன தகவல் எல்லாமே இது ஒரு பொது பலன். என்னை நேராக சந்தித்தோ அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு உங்கள் பெயரில் 42 எண் மாற்றம் பண்ணிக்கொள்வது மிக்க நலம். அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.